தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வருகின்ற 27ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார். இதை முன்னிட்டு இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டத்தின் போது பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாக சமீப காலமாக தகவல்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இதனை அமைச்சர்கள் சிலர் மறைமுகமாக கூறி வருகிறார்கள். இதன் காரணமாக இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை 11 மணிக்கு அமைச்சரவை கூட்டம் தொடங்கிய நிலையில் முதலமைச்சரின் அமெரிக்கா பயணம் குறித்த ஆலோசனை முக்கிய நிகழ்வாக பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் உதயநிதி துணை முதலமைச்சராக வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறதே என்று கேட்கப்பட்டதற்கு அதற்கு அவர் கோரிக்கை வந்துள்ளதே தவிர இன்னும் பழுக்கவில்லை என்றார். குறிப்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் வருகின்ற 19ஆம் தேதிக்கு மேல் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதனால் இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தின் போது துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படும் என்று தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.